ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளிக்காக ஒரு சூப்பரான முறுக்கு தான். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா வாசனை வரும். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 100 கிராம் உடச்சக்கல்லை எடுத்து இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓமம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. உடச்சக்கல்ல பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இப்போ டால்டாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா உருக்கிக்கலாம். இது வந்துட்டு 100 கிராம் டால்டா. இப்போ டால்டாவும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டால்டா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசையணும். தண்ணி ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரணும். இப்போது ஒரு உருண்டையை இந்த முறுக்கு பிழியறது உள்ளே வச்சு நம்ம ஒவ்வொரு இதுவாக பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு மேலே லைட்டாக எண்ணெயை தடவிடுங்க. அது மேலே தான் நம்ம முறுக்கு பிழியணும். ஏன்னா எண்ணெயில் விடும்போது ஈஸியாக வழுக்கிட்டு வந்துடும். முறுக்கு பிழிகிற உரல்லையும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயில் விட ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். பொறுமையாகவே போடுங்க. ஏன்னா நம்ம பிளேட்டில் ஆல்ரெடி ஆயில் தடவினதால் ஈஸியாக நம்மளுக்கு எண்ணெயில் விழுந்துடும். முறுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெயில் விட்டோன்னா வெந்துடும். உடனே ஒரு பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டாச்சு. இந்த சலசலப்பு ஓசை அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கை வெளில எடுத்துடலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்றாவும் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.